ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். குருவாயூர் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நாங்கள் ஏன் குருவாயூர் போனோம்னா தம்பிக்கு அன்னப்பிரசனம் கொடுக்கறதுக்காக தான் போயிருந்தோம். எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். குருவாயூர் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 6 மணிக்கெலாம் நாங்கள் கும்பகோணம்ல இருந்து கிளம்பிட்டோம். காருக்கு ஒரு பூஜையை போட்டுட்டு கிளம்பினோடனே கொஞ்ச நேரத்தில் சன்ரைஸ் ஆயிருச்சு. போகிற வழியில் ஒரு வடை கடை பார்த்தோம். அதனால வடை சாப்பிட்டுட்டு அப்படியே போனோம். டிராவலிங்ல வேடிக்கை பார்த்துட்டே போக்குள்ளதான் இந்த ஆஞ்சநேயர் சிலை பார்த்தோம். அவ்வளோ அழகா இருந்துச்சு. அடுத்த 3 days வெளியில தான் சாப்பிட போறோம். அதனால அன்னைக்கு காலையிலைக்கு மட்டும் அம்மா வீட்ல இட்லி செஞ்சு எடுத்துக்கிட்டாங்க. போற வழியில விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் கிட்ட கொஞ்சம் இடம் இருந்துச்சு. அந்த இடத்துல கார் பார்க் பண்ணிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இட்லியும் கார சட்னியும் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே டிராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போற வழியில எல்லாம் விண்டு மில் நிறைய இருந்துச்சு. எல்லாமே பார்த்துட்டு ஒரு வழியா கேரளா பார்டரும் நாங்க என்டர் ஆயிட்டோம். சுத்தி நிறைய மரங்களோட பச்சை பசேர்னு இருந்துச்சு. அன்னைக்கு கிளைமேட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெயிலா தான் இருந்துச்சு. பாலக்காடு என்ட்ரானோடனே மதர்லாண்ட் மசால் சோடா ஞாபகம் வந்துருச்சு. அந்த அங்கிள் இருப்பாங்க, சோடா குடிச்சிட்டு வீடியோ எடுத்துட்டு வரலான்னு பார்த்தா அன்பார்ச்சுனேட்லி அந்த அங்கிள் அங்க இல்ல. நைட் டைம் மட்டும் தான் வருவாங்களாம். மசால் சோடா பாத்தீங்கன்னா நல்லா காரசாரமா இருந்துச்சு. கையிலயும் ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்திருந்தோம். 100 rupees தான். 1 month வரையும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அங்கிளை பார்க்க போகணும், வீடியோ எடுக்கணும்னா நைட் டைம்ல போங்க. அப்போதான் அந்த அங்கிள் அங்க இருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச தூரம் டிராவல் பண்ணி நாங்க சாப்பிட்றதுக்காக வந்துட்டோம். பாலக்காடுல ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். இங்க வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே இருந்துச்சு. நான்வெஜ் கூட கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. அம்மாக்காக சைவ சாப்பாடு வாங்கியிருந்தோம். ரைஸ் உங்களுக்கே தெரியும், கேரளா ரைஸ் நல்லா பெருசு பெருசா இருந்துச்சு. சைட் டிஷ்ஷும் பிடிக்கல, ஏண்டா வாங்கணும்னு ஆயிருச்சு. வத்த குழம்பு கேட்டோன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க சைட்ல அதெல்லாம் கிடையாது போல. பரோட்டா, சிக்கன் கிரேவி, சிக்கன் ரைஸ்லாம் நல்லா இருந்துச்சு. சுத்தி சுத்தி வீடியோ சாப்பாடை எடுத்தனே தவிர அது எந்த ஹோட்டல் அப்படிங்கறத நான் வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன். அப்புறம் அங்கிருந்து நாங்க குருவாயூர் போறதுக்கு கிளம்பிட்டோம். இந்த மாதிரி டனல் எல்லாம் தாண்டி தான் போனோம். டிராவலிங் வந்து அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. போற வழியில சர்ச் எல்லாம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டே போனோம். எங்களோட பிளான் பார்த்தீங்கன்னா நாங்கள் Thursday மார்னிங் கிளம்பியிருந்தோம். அன்னைக்கு நைட் போய் ஸ்டே பண்ணிட்டு நல்லா ரிலாக்ஸாக தூங்கிட்டு மார்னிங் 3 மணிக்கே குருவாயூர் கோயிலுக்கு போயிட்டோம்னா சாமி பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு 6 o'clock கூட்டம் இருக்காது அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். Thursday ஈவினிங் ஒரு 4 o'clockலாமே நாங்கள் ரீச் ஆகிட்டோம் குருவாயூர். ரூம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆன்லைனில் தான் புக் பண்ணியிருந்தோம். அதனால டேரெக்டாக போய் லக்கேஜ் எல்லாமே கீ வாங்கிட்டு ரூமில் வச்சிட்டோம். அதுக்கப்புறம் யூடியூப்லாம் சர்ச் பண்ணி பார்க்கக்குள்ள நம்ம குருவாயூர் டெம்பிளுக்கு பக்கத்துலேயே சாவக்காட் பீச்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருந்துச்சு. அந்த இடத்துல சன்செட் பார்க்கலான்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போன டைமும் கரெக்டாக இருந்துச்சு. அப்போதான் சன்செட் ஆக ஸ்டார்ட் ஆச்சு. அப்படியே சன்செட் பார்த்துக்கிட்டு கொஞ்ச நேரம் பீச்சில் விளையாண்டுட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு தம்பியும் மாமா பையனும் வந்து வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ரீல்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும்னு. அப்படியே கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா சன்செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கீழே குனிஞ்சு ஏதோ பண்ணிட்டு இருக்கானே, மண் எடுக்கிறானே, வீடியோ ஏதோ எடுத்துட்டு இருக்கான்னு பார்த்தா வீடியோ எடுத்துட்டு அதை தூக்கி விட்டு எரிஞ்சு என்னையே அடிச்சிட்டான். இவனுங்க 2 பேருக்கும் என்ன வம்போலக்கலாம்னா தூக்கமே வராது. சோத்துலயும் அடி வாங்கியாச்சு, சேத்துலயும் அடி வாங்கியாச்சுன்னு வந்துட்டேன். ஆனா என் தம்பி சும்மா இல்லாம திருப்பி கீழே கடந்ததை எடுத்து என் மாமா பையனை அடிச்சு வீடியோ எடுத்துட்டு இருந்தான். சும்மாவே இருக்க மாட்டானுங்க 2 பயலுங்களும். வீடியோ எடுத்து கொடுங்கடா, யூடியூப் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் நானும் போடுவேன்டான்னு கெஞ்சி கெஞ்சி பார்த்துட்டு எப்படி நானே தனியா புலம்பிட்டு இருக்கேன் பாருங்க. இவனுங்க நம்மள வீடியோவும் எடுக்க மாட்டானுங்க. அதனால நம்மளே எடுத்துக்க வேண்டியதான் போல. நம்மளே அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு நடந்து போக வேண்டியதான். பீச் தெரியுதா பார்த்தீங்களா? சூப்பரா இருக்கு. சன்செட் ஆயிருச்சு. செம்ம சூப்பரா இருக்கு. வீடியோ கிளிப் ஃபுல்லா பாருங்க. இவனுங்க என் தம்பி என் மாமா பையனை வீடியோ எடுக்க மாட்டானுங்க. அதனால நான் எடுத்துட்டு போறேன். அவனுங்களே அவங்களுக்குள்ள எடுத்துட்டு போயிட்டு இருக்கானுங்க. பேசிக்கிட்டே வந்து பார்த்தா எங்கள் அம்மாவோட மண்ணுக்குள்ளே காலை விட்டு குட்டி பையன் விளையாண்டுட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்தில் சன்செட் ஆனோன்னா கொஞ்சம் லைட்டாக மழை தூர ஆரம்பிச்சிருச்சு. குழந்தைய வேற வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு நாங்களும் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். கண்டிப்பாக குருவாயூர் போனீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற இந்த பீச்சை விசிட் பண்ணிட்டு வாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் சொன்னல இவனுங்க சும்மா இருக்க மாட்டானுங்கன்னு. அங்கே வந்து ஒருத்தவங்க பட்டம் கட்டி வச்சிருந்தாங்க. அதை யாரோ எடுத்து பட்டம் விட்டுறதை பார்த்துட்டு அதை வீடியோ எடுக்கிறேன்னு பேண்டை தூக்கிட்டே எடுத்துட்டு இருக்கான். ஏன்டான்னு கேட்டால் மண்ணு பட்டுரும் பேண்ட்லன்னு சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் இந்த வீடியோலாம் அப்லோட் பண்ணாதன்னு திட்டினா. அப்படியே கிளம்பிட்டோம் நாங்கள். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி போயிட்டு பழம்பொரியும் டீயும் குடிக்கலாம்னு நாங்கள் போயிருந்தோம். அங்கே போயிட்டு பழம்பொரி வாங்கினோன்னே இவன் கட்டன் சாயா வாங்க போறேன்ட்டு போய் வாங்கிட்டு வந்தான். எனக்கு இதை பற்றி தெரியாது. வாங்கிட்டு வந்தோன்னு பார்த்தா வர காஃபி போடுவோம்ல, அந்த மாதிரி வர டீ அதை வாங்கி குடிச்சிக்கிட்டு இருந்தான். அதுதான் இங்கே ரொம்ப ஃபேமஸ்லாம் சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தது தான் அனுகிரகா இன் அப்படிங்கிற ஹோட்டல். தூங்கலான்னு பார்த்தோம். நைட்டு தூக்கம் வரல. அதுக்கப்புறம் எழுந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம். அங்கதான் கைஸ் அக்காவுக்கு பிரச்சனை வந்துச்சு. எங்க அம்மா சாரி கட்டிட்டு கிளம்பிட்டாங்க. அக்காவும் சாரி கட்டிட்டு கிளம்பிட்டா. எனக்கு சாரி எடுத்து வச்சா, ஆனா பிளவுஸ் வந்து கரெக்டா இல்ல. சரி
சுடி போட்டு போலான்னு பார்த்தா சுடிதார்ல கை இல்ல, ஸ்லீவ்லெஸ்ஸா இருக்கு. கேட்டா அப்போ ஒரு கதை சொல்றாங்க, இந்த கோயிலுக்கு ட்ரெடிஷ்னலா தான் வரணும், கை இல்லாமலாம் ட்ரெஸ் போட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாங்க. சரி நம்ம தலைவன் கூகுள் இருக்கானேன்னு அவன்கிட்ட போட்டு கேட்டா அவனும் சொல்றான் ட்ரெடிஷ்னலா தான் இந்த கோயிலுக்கு போகணும்னு. கடைசியில 3 மணி நேரமா எனக்கும் என் அக்காவுக்கும் சண்டையாகி ஒரு நாள் ஃபுல்லா பேசாம அழுதுகிட்டு வந்தே தான் மிச்சம். கடைசியில கோயிலுக்கு நான் எப்படி போனேன்னா ஒரு டிஷர்ட் எடுத்து போட்டேன், அதுக்கு மேல இந்த ஸ்லீவ்லெஸ் சுடிதார் போட்டு அதுக்கு மேல ஷால் போட்டு பின் பண்ணிட்டு போனேன். 3 மணிக்கே உள்ள போயிட்டோமா, அங்க போய் லைன்ல வேற நிக்கணுமா. அப்போதான் எனக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட். அங்க உள்ளவங்க எல்லாருமே ட்ரெடிஷ்னலா தான் வந்தாங்க, ஆனா ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் தான் போட்டுட்டு வந்தாங்க. அவங்களெல்லாம் பார்த்தோன்னே நம்ம ஏன்டா 3 மணி நேரமா உட்காந்து அழுது மூஞ்சி வீங்கி போய் வந்தோன்னு இருந்துச்சு. நாங்க 3 மணிக்கே போய் லைன்ல நின்னோம். இங்க ஒரு கேட் இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல நிறைய பேர் நின்னாங்க. சாமி ஓபன் பண்ண உடனே பாத்துடலாம்னு சொல்லுவாங்க, ஆனா அவங்க சொல்றதெல்லாம் கேட்காதீங்க, லைன்ல போய் முன்னாடியே நின்றுங்க. அங்கேருந்து பாத்தீங்கன்னா சாமி ஒரு துளி கூட கண்ணுக்கு நமக்கு தெரிய மாட்டாங்க. லைன் நல்லா செம்ம ஸ்பீடா போயிட்டே இருந்துச்சு. லாஸ்டா ஒரு 1/2 hour மட்டும் ஒரு இடத்துல உட்காந்துருந்தோம். கரெக்டா 1 hourல சாமி பார்த்துட்டு வெளியில வந்துட்டோம். 3 o'clock போய் இங்க சாமி பார்க்கலாமா அங்க சாமி பார்க்கலாமான்னு ஒரு 1/2 hour அப்படியே போயிருச்சு. மொபைல்லாம் லாக்கர்ல வைக்க 3:30க்கு லைன்ல இருந்து 4:30க்குலாம் சாமி பார்த்துட்டு வெளில வந்துட்டோம். இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா குழந்தை கிருஷ்ணர் தான் இருப்பாரு. அன்னப்பிரசனம் நீங்க ஊட்டணும்னா அங்கேயே டைரக்டா போய் நீங்க டிக்கெட் எடுத்துக்கலாம். டிக்கெட் பாத்தீங்கன்னா 100 rupees வரும். அது இல்லாம 5 photos அவங்களே எடுத்து கொடுப்பாங்க. அதுக்கு தனியா நீங்க 100 rupees பே பண்ணி டிக்கெட் வாங்கணும். டோட்டலா 200 rupees வரும். கோவில் ஓபன் பண்றது காலையில 3 மணிக்கு ஓபன் பண்ணிடுவாங்க. அன்னப்பிரசனம் கொடுக்கறது 5 மணிக்கு தான் கொடுப்பாங்க. குழந்தை அம்மா அப்பா அவங்க 3 பேர் மட்டும் அன்னப்பிரசனம் கொடுத்தோன்னு சீக்கிரமா போய் சாமி பார்த்துட்டு வரலாம். மத்தவங்க எல்லாரும் 3 மணிக்கு லைன்ல நின்னீங்கன்னா 1 hourல சாமி பார்த்துட்டு வந்துடலாம். போட்டோஸ் பாத்தீங்கன்னா ஒரு 10 days கழிச்சு அவங்களே நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு டாக்குமெண்டா அனுப்பிடுவாங்க. கோவில்ல பாத்தீங்கன்னா 3 மணிங்கிற மாதிரியே இருக்காது. அவ்வளோ சாம்பிராணியோட பாட்டு சத்தத்தோட பார்க்கவே அவ்வளோ ஆசையா இருக்கும். ஜென்ஸ் பாத்தீங்கன்னா சட்டை போட்டுட்டு உள்ள வரக்கூடாது, ஷர்ட் கழட்டிட்டு தான் உள்ள வரணும். வர எல்லாருமே ட்ரெடிஷ்னலா வாங்க. கண்டிப்பா குருவாயூர் போயிட்டு வாங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.